நீங்கள் ஒரு காலம் இடறி விழுகிறதில்லை. இந்த வார்த்தை என்னை அதிகமாய் கவர்ந்து கொண்டது. வேத புஸ்தகத்திலே 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆகையால் சகோதரரே சகோதரிகளே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை நீங்கள் செய்தால் ஒரு காலம் இடறி விழுகிறதில்லை. ஒரு காலம் இடறி விழுகிறதில்லை என்கிற வார்த்தையை சொல்லுகிறவர் யார்? இடறி விழுந்த பக்தராகிய பேதுரு. இந்த வார்த்தையை மற்றவர்கள் பேசுவதற்கும் பேதுரு பேசுவதற்கும் ஏராளமான வித்தியாசங்கள் உண்டு. அனுபவத்தின் ஊடாக பேசுகிற வார்த்தைகள் மெய்யாகவே அடுத்தவருடைய இருதயத்தையும் கண்டிப்பாய் தொடும். பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்கள்ல இடறி விழுகிற ஏராளமான ஜனங்களை நான் பார்க்கிறேன். கடந்த 25 ஆண்டு கால என் ஊழியத்தில் என்னோடு விசுவாச ஓட்டத்தை தொடங்கின எத்தனையோ பேர் இன்றைக்கு என்னோடு கூட இல்லை. ஏன்? என்னை காட்டிலும் அவர்கள் பாவிகள் என்பதனாலா? இல்லை பிரியமானவர்களே, விழுந்தவரிடத்தில் தேவன் கண்டிப்பை காண்பித்தார். நிலைத்திருக்கிற உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் தயவை காண்பித்தார். ஒரு சபையின் மேய்ப்பர் என்கிற முறையில் என் மனதை வேதனைப்படுத்துகிற ஒரு சத்தியம் எது? விசுவாசிகளுடைய இடறி போகிற ஒரு தன்மை. என் கையிலிருந்து ஒருவனும் ஒரு காலும் ஒரு ஆடும் பறித்துக் கொள்வதில்லை என்று இயேசு சொன்னார். இயேசுனுடைய கரத்தில் இருக்கிற ஆடுகளை ஒருவனும் ஒரு காலும் பறித்துக் கொள்ள முடியாது பிரியமானவர்களே. ஆனாலும் நாம் என்ன பார்க்கிறோம்? இந்த கடைசி நாட்களிலே இடரல் அடைகிற விசுவாசிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போகிறது. ஒரு பக்கம் ஆவியானவர் கிரியை செய்கிறார், ஏராளமான ஆவியானுடைய அருள் மாறி ஊற்றப்படுகிறது, ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், அது உண்மைதான். ஆனாலும் அதனுடைய மறுபக்கத்தில் 1/3 கர்த்தருடைய பிள்ளைகள் இடறி போகிறார்கள். ஆகாய மண்டலத்திலே நட்சத்திரங்களை போல சுடர்விட்டு பிரகாசிக்கிற எத்தனையோ ஊழியக்காரர்கள் கூட இடறி போய் விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவன் இடரும் பொழுது என் மனம் எரியாதிருக்குமோ? பவுல் எப்படி பேசுகிற அந்த வார்த்தையை கவனித்து பார்க்கும் பொழுது உண்மையாகவே ஒரு மேய்ப்பனுடைய இருதயம் அது உண்மை என்பதை விளங்கிக் கொள்கிறது. சபையில ஆராதனையில செய்தி கொடுத்துட்டு இருக்கும் பொழுது ஐயோ என் மனசு மெசேஜ் கொடுத்துட்டு இருப்பேன், என் ஆவியில தேடுவேன், ஐயோ எங்க அந்த விசுவாசியை காணும், ஐயோ மணி 10:45 ஆச்சு இன்னும் அந்த விசுவாசியை காணும், ஐயோ இந்த விசுவாசியை காணும். அந்த மெசேஜ் கொடுத்து முடிச்ச வரைக்கும் பிறகு கூட ஐயோ எத்தனையோ பேர் வந்திருப்பாங்க. ஆனா வராத விசுவாசியின் மேல அந்த ஊழியக்காரனுடைய ஆத்மா ஏக்கமா தாகமா நிக்கிறத என் உள்ளத்துல நான் உணர்ந்திருக்கேன். எனவே ஊழியக்காருடைய இருதயத்தில் இருக்கிற பாரம் மட்டும் இல்ல, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருக்கிற விசுவாசிகள் கூட இந்த நிலையில காணப்படுறாங்க. அவங்க மனசு துக்கப்படுது. எத்தனையோ பேர் இடறி போறாங்களே. அன்னைக்கு என்கிட்ட ஒரு விசுவாசி பேசிட்டு இருக்கிற சொன்னாரு, ஐயா நம்ம ஒரு ஆத்மாவை கொண்டு வரதுக்குள்ள பூமி வானம் எல்லா இடமும் சுத்தி தெரியும். இந்த ரட்சிக்கப்பட்டு பின்மாறி போன விசுவாசிகளால இது பின்மாற்றம் அடைந்த விசுவாசிகளை பார்க்கிற புதிய மக்கள் அவர் ஏன் இப்படி பின்மாறி போயிருக்காரு? விழுந்து போன மக்களை பார்த்துட்டு அநேகர் இடறி போய் புதுசா ரட்சிப்புக்குள்ள வர்றது தடைபட்டு போகுது. அது ஒரு விசுவாசியாக கூட பேசி ரொம்ப வேதனைப்பட்டு இருந்தாரு. அதனுடைய விளைவு தான் நான் இன்னைக்கு இந்த வார்த்தையை உங்களுக்கு தர்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, செய்தியின் தலைப்பு என்ன? நீங்கள் ஒரு காலம் இடறி விழுகிறதில்லை. இது பேதுரு சொன்ன வார்த்தை. பேதுரு என்ன சொல்லுகிறார்? உங்கள் அழைப்பையும் உங்கள் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளுங்கள். எதற்காக அழைக்கப்பட்டோம், தேவன் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார், அந்த அழைப்பும் நோக்கமும் நமக்கு நன்கு உறுதியாக தெளிவாக தெரிந்து கொண்டு அதில் நாம் நிலைத்திருப்போமானால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே நாம் இடறி விழுகிறதே இல்லை. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல வாலிபத்தில் ஒரு 19-20 வயசுல ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போயிருந்தேன். அன்னைக்கு சபைக்கு ஒரு கன்வென்ஷன் பிரசங்கர் வந்திருந்தவர் நல்லா பிரசங்கம்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் அந்த சபையில ரொம்ப அந்த ரட்சிக்கப்பட்ட புதுசு இல்லையா, நிறைய அங்கங்கே ஓடி எல்லாம் ஊழியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். எல்லாம் சபை முடிஞ்சு அந்த கன்வென்ஷன் முடிஞ்சு அந்த ஊழியக்காரர் கோயம்புத்தூர் புறப்பட்டு போறார். போகும்போது அவர் ரயில் எடுப்பது நானும் போறேன், ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்கிறேன். அந்த பிரசங்கியார் போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் ஜோம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு அவர் சொன்னார். தம்பி நீ ரொம்ப நல்லா வந்ததுலேருந்து 2-3 நாள் கன்வென்ஷன்ல எனக்கு நல்லா பணிவிடெல்லாம் செஞ்ச, சபையில நிறைய காரியங்கள்லாம் செய்யறதெல்லாம் நான் பார்க்குறேன். ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி, என்னன்னா நீ எல்லாம் கடைசி வரைக்கும் நினைச்சிருப்பியா அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து குத்தலா ஒரு வார்த்தை சொன்னார். அவர் அப்படி சொன்னது ஆத்மாவில் ஒரு பட்டயம் ஊடுருவி பாஞ்சது வேறு இருந்தது.
என்னடா அவர் அப்படி சொன்னாரு, போறப்ப நம்மள ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணியான்னா, அவர் சொல்றாரு, தம்பி நான் கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கிறது ரொம்ப கஷ்டம், கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோ அப்படின்ட்டு போயிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி எல்லாம் போய் நான் அழுது 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 ஜெபம் பண்றேன் ஆண்டவர்ட்ட. ஐயா, நான் புறஜாதி மார்க்கத்திலிருந்து இயேசுவை உண்மை ஏத்துக்கிட்டேன், இந்து மார்க்கத்திலிருந்து நான் உண்மை ஏற்றுக்கொண்டேன், நான் கடைசி வரைக்கும் நான் இடறி போகக்கூடாது ராஜா அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பயந்து அழுது ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணேன். அன்னைக்கு ராத்திரி நான் ஆண்டவர்ட்ட கேட்டேன், ஆண்டவரே, ஒருவேளை நான் பின்மாறி போவேனா இருந்தா நான் என்னுடைய ஆவி பிரிஞ்சு உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டோம். அப்படி இல்லைன்னா ஆண்டவரே, நான் கடைசி வரைக்கும் உமக்கு உண்மையா வாழணும், என் வாழ்க்கையில பின்மாற்றம் இடர்ந்து போயிட்டேன் அப்படின்ற வார்த்தை மட்டும் வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப அழுது ஜெபம் பண்ணேன். அப்புறம் அடுத்த நாள் ஒரு வயசான ஒரு ஊழியக்காரர் இருந்தாரு. அவரை போய் பார்த்தப்ப அவர் சொன்னாரு, தம்பி நீ ஏன் தம்பி பைபிள்ல விழுந்து போன சிம்சோனை பாக்குற, பைபிள்ல நிலைச்சு நின்று யோசேப்பை பாரு தம்பி. எப்பவுமே நீ விழுந்து போன ஆட்களை பார்த்தீங்கன்னா நீயும் விழுந்து போவ. பைபிள்ல நிலைச்சு நின்ற பரிசுத்தவான்கள் இருக்காங்க, பூமியிலையும் நிலைச்சு நின்று வாழ்ந்து காட்டின பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உன்னுடைய கண்கள் எப்பவுமே நிலைச்சு நிற்கிற ஆட்கள் மேலேயும் நேர்மறையான எண்ணங்களின் உடையவனாயிரு. வாலிபத்தில் இருக்கிறதுனால யாரும் விழுந்து போக மாட்டாங்க. அவர் என்ன கருத்துக்கு சொன்னாரோ ஏது கருத்துக்கு சொன்னாரோ, ஆனா நீ ஜாக்கிரதையாயிரு. நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் கடைசி வரைக்கும் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையா இருப்பது வேறு, எதையுமே செய்யாம இருக்கிறது வேறு. நீ எதையும் செய்யாம இருந்தாலும் விழுந்து போற காலத்துல அது கஷ்டமா தான் இருக்கும். அதனால நீ சும்மா இருக்கிறதுனால பாதுகாப்பா இருக்கிறோம் நீ நினைச்சுக்காத தம்பி அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த ஆலோசனை என்னை உற்சாகப்படுத்துது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நான் ஆண்டுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துறேன். இன்னும் நேற்று தான் ரட்சிக்கப்பட்ட மாதிரி இருக்குது. 25-26 ஆண்டுகளை முடிச்சு என்னுடைய விசுவாச ஓட்டத்தில் நான் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை ஓடினப்ப தொடக்கத்தில் நான் ஜோரா ஓடினேன், ஆனால் இன்னைக்கு ஜோரா ஓடுறதில்லை, சீரா ஓடுறேன். அதனால நான் விழுந்து போக மாட்டேங்கிற ஒரு நிச்சயத்தை கர்த்தருக்குள்ள அவருடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையை இந்த வார்த்தையை இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்க உன்னையும் நான் அப்படித்தான் ஆசீர்வதிக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நான் இன்னைக்கு இந்த செய்தியுடைய அடிப்படையா ஆரம்பத்துல உனக்கு வேண்டிய ஃபவுண்டேஷன் அடிப்படை காரியங்களை உங்களோட பேசியிருக்கிறேன். இனி நம்ம செய்திக்குள்ள போறோம். செய்திக்குள்ள போறப்ப 3 காரியங்களை உங்களுக்கு நான் முக்கியத்துவப்படுத்தி சொல்ல விரும்புறேன். முதலாவது காரியம், நீ விழுந்து போக மாட்டீங்க. எப்ப விழுந்து போக மாட்டீங்க? உங்க அழைப்பையும் உங்க தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் ஜாக்கிரதையா இருந்தால் ஒரு காலம் நீங்கள் இடறி விழுகிறதில்லை. பேதுரு இடறி விழுகிறதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் அங்க கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, இவர் நித்திரை மயக்கமா இருக்காரு. சோ தூக்கம் சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில துக்கங்கள் கூட தூக்கத்தை உண்டாக்கலாம். அதிகப்படியான துக்கம் நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கும்பொழுது, அதிகப்படியான வேதனைகள் நம்ம உள்ளத்தை அழுத்தும் பொழுது, அதிகப்படியான போராட்டங்கள் நம்மளை சூழ்ந்து போகும்போது, அந்த போராட்டங்களும் துக்கங்களும் வேதனைகளும் நம்மளை அமிழ்த்துவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா ஒரு கர்த்தருடைய விசுவாசி ஜீவனோட இருக்காரா இல்ல செத்து போயிட்டாரான்னு எப்படி தெரியும்னா, அவருக்குள்ள எப்பவும் ஜெப ஆவி இருந்தா அவர் ஜீவனோட இருக்கிறார். எப்பவும் வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் திரும்ப அந்த மகனோடு பேசுவாரான்னா அவர் கூட கர்த்தருக்கும் அவருக்கு ஒரு உறவு இருக்குன்னா அவர் ஜீவனோட இருக்காருன்னு அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துல போய் ஆராதிக்கும் பொழுது ஆண்டோடைய வழிநடத்தல் அவர் பெற்றுக்கொள்றாரு அப்படின்னா அவர் ஜீவனோட இருக்காருன்னு அர்த்தம். எந்த சூழ்நிலையிலும் இன்னொருத்தருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய அளவுல அவர் உருவாக்கப்பட்டிருக்காருன்னா அவருக்குள்ள ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். நாம் எப்பக்கத்தில் நிற்கப்பட்டும் விழுந்து போவதில்லை, மனமுறிவடைந்து போவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல இருதயத்துல ஆழத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது ஒரு காரியம், நமக்குள்ள ஜீவன் இருக்குதான்னு அப்பப்ப செக் பண்ணிக்கணும். இவர் பேதுரு என்ன பண்ணார்? கெத்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்து நல்லா அவர் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி ரத்த நாளங்கள் வெடிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு, இவர் தூங்குறாரு. அவர் கல்லறிகிற தூரத்துக்கு தள்ளி போயிட்டார். நமக்குள்ள தூக்கம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் கல்லறிகிற தூரத்துல நம்மளை விட்டு தூரமா போற நேரங்கள் இருக்கு. இயேசுவை பேதுரு பின்பற்றினார் என்று ஒரு இடத்துல இருக்குது. இன்னும் 2-3 அதிகாரம் தாண்டி பார்த்தீங்கன்னா அவர் இயேசு பேதுருவை தூரத்திலே பின்பற்றினார். இந்த தூரம் தான் உங்க வாழ்க்கையில இடரல் அடைகிறதுக்கு காரணம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை பின்பற்றுவாங்க, ஆனா எவ்வளவு டிஸ்டன்ஸ் வச்சு நீங்க பின்பற்றுறீங்க? தேவனோட நிறைய பேர் பழகுவாங்க, வேதத்துல போட்டிருக்குது, அவரோடு பழகி சமாதானமாயிரும் அதனாலே நன்மை வரும். இது பக்தனாகிய யோபு சொல்கிற வார்த்தை. ஆண்டவரோட பழகிறதுல நெருக்கமா அவரோட பழகணும். நிறைய பேர் பின்பற்றுவாங்கப்பா, ஆனா தூரத்துல பின்பற்றுவாங்க. அந்த தூரங்கள் அதிகமாகும் போது ஆண்டவருக்கும் ஒரு மனுஷனுக்கும் நடுவுல இடைப்பட்ட அந்த தூரம் அதிகமாகிறப்ப அந்த தூரத்துக்குள்ள வேற மனிதர்கள் வந்து பூந்துக்கிட்டாங்கன்னா இடறி போயிடுறாங்க மனுஷன். இல்ல பிசாசுடைய கிரியைகள் உள்ள வந்து நுழையும் பொழுது அங்க அந்த மனுஷன் இடறி போயிடுறான். அதனால தூரத்தை அதிகமா வைக்காதபடி ஆண்டவரோட நெருக்கமா வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காலம் இடறி விழுகிறதில்லை.
ரெண்டாவது பேதுரு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, பேதுருவே உன்னை சுலகினால் பிழைக்கிறது போல என்கிட்ட சாத்தான் உத்தரவு கேட்ட கொண்டான், நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். இந்த வசனத்தை நான் ரொம்ப பல நேரங்களில் யோசிச்சு பார்த்து எனக்கு அதுலேருந்து ஏராளமான செய்திகளை கொடுத்துருக்கேன். அதை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கணும்னு தெரியல. இது என்னது, ஆண்டவர்கிட்ட ஒரு பேதுருவை சோதிக்கிறதுக்கு அவன் உத்தரவு கேட்டப்ப ஆண்டவர் உத்தரவு கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனா ஆண்டவர் எதுக்காக அவன்கிட்ட உத்தரவும் கொடுத்துட்டு அப்புறம் இவன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு அவரே ஜெபமும் பண்ணிக்கிட்டாராம். இதை நான் சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஆனா ஆண்டவர் இந்த ஒரு அனுபவத்தினூடாய், ஆவிக்குரிய மேலான அந்த அனுபவத்தினூடாய் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் நடத்துறார். சில நேரங்கள்ல உங்க விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குது, உங்களுடைய கீழ்ப்படுதல் எந்த அளவுக்கு இருக்குது. பின்மாற்றங்கள்ங்கிறப்ப ஒரு வார்த்தையை மனசுல நல்லா பதிச்சுக்கோங்க. மனுஷன் தள்ளாடி தவறி விழுறதுக்கு எத்தனையோ வாய்ப்பு உண்டு. எத்தனை தடவை நீங்களும் நானும் விழுந்தோங்கிறது முக்கியம் இல்லை, விழுந்த அத்தனை இடத்துலையும் எழுந்து நிமிர்ந்து நின்று காட்டணுமா. விழுந்துட்டோன்னு சொன்னா விழுந்துட்டோமே அதே பேசிட்டு அப்புறம் விழுந்தே போயிடுவோம். அது இல்லப்பா, விழுந்துட்டோம் 4 பேர் பார்க்கறதுக்குள்ள மற்றவங்க தெரியறதுக்குள்ள கப்புன்னு அந்த இடத்த விட்டு எழுந்திருச்சு நம்ம டக்குன்னு தூசியை உதறிட்டு இனி இந்த மாதிரி விழுகிற இடத்துல நம்ம ஜாக்கிரதையா நடந்துக்கணும். எங்கெங்க நான் ஒரு நாள் ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா என்ன நீங்க அந்த மாதிரி ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சாத்தாயனை போட்டு சுலகில புடைச்சான்னு வச்சுக்கோங்க, அவன் எந்தெந்த இடத்துல என்ன புடைச்சானோ அதே இடத்துல நான் அவனை திரும்பி அடிக்கிற அளவுக்கு எனக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை வேண்டும் ஆண்டவர். எத்தனை இடத்துல நான் தவறி விழுந்து ஆண்டவருடைய மனசை நான் துக்கப்படுத்தணும், அத்தனை இடத்துலையும் நான் நிலைச்சு நிமிர்ந்து நின்று காட்டி மற்றவங்களையும் அந்த விழுந்து போகாதபடிக்கு நிலைச்சு உறுதியா நிற்க காட்டி நான் பரிசுத்த ஆவியானவரையும் தேவனுடைய இதயத்தை சந்தோஷப்படுத்தணும். அப்பதான் நான் ஒரு மேய்ப்பன்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். இந்த ஒரு அனுபவம் எல்லாருக்கும் தேவை. சுலகினால படைக்கிற எதுக்கு சுலகு, எதுக்கு முரத்துல அந்த சுலகுன்ற வார்த்தைக்கு முரன்னு பொருள். அப்ப அதை முரத்துல போட்டு தானியத்தை 4 புடச்சு பறிச்சாதான் அதுல தூசெல்லாம் வெளியே போகும், அதுக்கு அழுக்கெல்லாம் வெளியே போகும். நம்ம உடம்புல, நம்ம மனசுல, நம்ம ஆத்துமால, நம்ம ஆவியில இருக்கிற எல்லா தூசு அழுக்கு எல்லா காரியங்களும் அது நம்மளை விட்டு போறதுக்காக தான் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அங்க 4 புடைச்ச உடனே அந்த பேதுருடைய விசுவாசம் என்ன, எதுக்கு தெரியுமா விசுவாசத்தை செக் பண்ணாரு? அதுக்கு முந்தின வசனத்துல பேதுரு சொல்லுவாரு, ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றுவேன். ஆகா, சில விசுவாசிகளுக்கு வாய் ஓட்டவாய், வாயை வச்சுட்டு ஒழுங்கா இருக்க கூடாதா? அவர்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட போய் காட்டுறது வீரத்தை, ஆண்டவரே நான் எல்லாரும் சர்ச்சை விட்டு போனாலும் நான் கடைசி வரைக்கும் அவன் கூட நிற்பேன். அன்னைக்கு ஒரு விசுவாசி ஆட்ட சொன்னார், பாஸ்டர் நீங்க செத்தாலும் நான் பாருங்க பாஸ்டர் இந்த சபையை தூக்கி நிறுத்துவேன்னு சொல்லி என்ன சாகடிச்சுட்டு அவரு ஓடிட்டேன். இதுல என்ன முக்கியமான சம்பவம்னா, இந்த சில நேரங்கள் நம்ம பேசுற வார்த்தைகளுக்கு நம்ம வாழ்ந்து காட்டுறோமா அப்படின்னு கர்த்தர் பரிசோதிச்சு பார்ப்பாரு. அந்த நேரத்துல தான் நாம் சுலகினால் புடைக்கப்படுவோம், அந்த நேரத்துல நாம் பரிசோதித்து பார்க்கப்படுவோம். அப்ப பேதுருக்கு ஆண்டவரே ஜெபம் பண்ணார். அதே மாதிரி உங்களுக்கு எனக்கும் விழுந்து போகாதபடிக்கு அதாவது பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியனாகிய இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது நான் இன்னொன்று முக்கியமான சொல்ல பாருங்க, நமக்கு சில நேரங்களில் போராட்டங்கள் வரும்போது சுலகினால புடைக்கிற மாதிரி நம்மளை பிசாசு 2 செக் பண்ணி 2 புடைச்சு விட்டான்னா அப்புறம் நமக்கு அப்படியே ஒரு நிமிஷத்துல ஆடி போயிடும். அந்த நேரத்தில் நம்ம உள்ளத்துல என்ன தெரியுமா தோணுதோ, ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று நீங்கள் அறியாது இருக்கிறதுல பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்கிறார். அப்ப